தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமும் அபிஷேகமும். பிரசங்கி 9:8. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். கடந்த 8 மாதமும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து 9வது மாதத்திலே முதல் நாளை காணச் செய்த அன்பை நினைத்து துதிக்கிறேன். உலக வாழ்விலே ஓடி ஓடி உழன்று வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற நான் என்று சொல்கிற ஆணவத்தில் இருக்கிற எங்களை பார்த்து, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக என்று கூறுகிற அன்பின் வார்த்தைக்காக நன்றி. ஆவியினால் அபிஷேகித்து எங்களை உயிர்ப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கிறோம். கடந்த 8 மாதங்களும் கண்மணி போல் நம்மளையும் நம் குடும்பத்தையும் சபையையும் சமூகத்தையும் தேசத்தையும் காத்த தேவனுக்கு நன்றி கூறுவோம். நாம் நிலையில்லாத உலகில் வாழ்கிறோம். நிலையான நித்திய வாழ்வுக்கு நன்மை பயிற்றுவித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் சாலமோன் ஞானி கூறுகிறார், உயிரோடு இருக்கிறவர்கள் தங்கள் நித்திய வாழ்வை அறிந்திருக்கிறார்களே. எனவே உலக வாழ்வில் எப்பொழுதும் நமது இரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாதவாறு பரிசுத்தமாயும் என் தலையும் அது ஆவியின் எண்ணெயால் நிரம்பினதாயும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். மனித வாழ்க்கை தற்காலிகமானதால் ஆவியிலும் பரிசுத்தத்திலும் மகிழ்ச்சியிலும் குறையாமல் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றும் துக்கத்தோடு துன்பத்தோடு கண்ணீரோடு தீராத வியாதியின் படுக்கையில் இருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியவில்லையே, ஆவியின் அபிஷேகம் எனக்கு இல்லையே என்று புலம்பும் அன்பரே, ஒரு விசுவாசியின் வாழ்வில் பரிசுத்தமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமும் இரண்டும் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் ஜெயமுள்ள வாழ்வு வாழ முடியும். தாவீது எல்லாராலும் மறக்கப்பட்டு மேய்ப்பனாய் வனாந்தரத்தில் வாழ்ந்தவன். கர்த்தர் அவனை அழைத்து அபிஷேகித்து ஆவியின் அபிஷேகத்தால் கோலியாத்துடன் யுத்தம் பண்ணி ஜெயித்தார். இசைக்கருவி வாசித்து சவுல் ராஜாவின் உள்ளத்திற்கு அமைதியையும் கொடுக்கும் அபிஷேகம் அவருக்குள் இருந்தது. பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லி தினமும் செபிக்கிறவனாக காணப்பட்டான். நாமும் ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தமாய் பாதுகாத்து ஆவியின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்பி உமக்கு பிரியமானவளாய் நானும் என்னுடைய குடும்பமும் வாழ உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம்.